என் இனிய உணர்வே! கதையின் தொடர்ச்சி. அடுத்த நாள் காலை மரகதம்மாளை காண, லேசாக கதவைத் தட்டிவிட்டு ரவிச்சந்திரன் உள்ளே வந்தான். சுத்தமான படுக்கை விரிப்பின் மீது தலையணை அடுக்குகள் மேல் சாய்ந்தபடி மாற்று உடையில் பளிச்சென்று மரகதம்மாள் உட்கார்ந்திருப்பதை பார்த்தான். லேசான மருந்து நெடி அறைக்குள் கவிழ்ந்து கொண்டிருப்பதையும் உணர்ந்தான். ஆஸ்பத்திரிக்கு மேல் எல்லாம் அமர்க்களமாக இருக்கிறதே என்று பார்வையை அறை முழுவதும் சுழலவிட்டவனுக்கு உள்ளே வியப்பு. வா தம்பி, காபி சாப்பிட்டியா? உபசாரமாக வரவேற்றபடி கேட்டாள் மரகதம்மாள். நேத்தே உங்களுக்கு தர வேண்டுமென்று எடுத்து வச்சேன். உள்ளே எட்டி பார்த்தபோது தூங்கிக் கொண்டிருந்தீங்க. அதனால் இன்னைக்கு காலையில் முதல்ல உங்களுக்கு தந்துவிட்டு பிறகு மற்றவங்களுக்கு கொடுக்கலாம்னு கொண்டு வந்தேன் என்று முறுவலித்தபடி கையில் கொண்டு வந்த வண்ண காகிதங்களில் சுற்றப்பட்டிருந்த 3 பொட்டலங்களை மேஜை மீது வைத்தான். அது சமயம் பார்த்திபனும் அவன் பின் சாம்பவியும் அறைக்குள் வந்ததைக் கண்டு அவன் முகம் பிரகாசமடைந்தது. நல்லதா போச்சு, எல்லோருக்கும் ஒரே சமயத்தில் கொடுத்துடலாமே. லேசாக சிரித்தபடி முதலில் ஒரு பொட்டலத்தை எடுத்தான். உங்களுக்கு வானொலி நிகழ்ச்சிகளை கேட்க ரொம்ப பிரியம்னு தெரியும். அதனால் உங்களுக்கு இந்த டிரான்சிஸ்டரை வாங்கிட்டு வந்தேன் என்று பொட்டலத்தை அவளது படுக்கை ஓரத்தில் வைத்தான். மரகதம்மாளின் கண்கள் பெருமையில் பளபளத்தன. கையும் காலும் வராமல் கிடக்கிறேனே, எனக்கு இதெல்லாம் எதுக்கு? என்னை நீ பார்க்க வந்ததே பெரிய காரியம் என்று ஒப்புக்காக கூறிவிட்டு பொட்டலத்தை தன் இடது கையால் வருடினாள். சற்றென்று ரவிச்சந்திரன் அதை எடுத்து காகிதத்தை பிரித்து டிரான்சிஸ்டரை அவள் பார்வையில் படும்படி கை அருகே வைத்தான். இடது கையால் அந்த டிரான்சிஸ்டரை எடுத்து பார்த்தாள். பல நாட்களாக அவள் விரும்பிய பொருள் அது. அடுத்த வீட்டு அபிராமி மகன் துபாயிலிருந்து தன் தாயாருக்கு வாங்கி வந்திருந்த அந்த சின்னஞ்சிறு டிரான்சிஸ்டரை கண்டபோது கையடக்கமாக தனக்கும் அப்படி ஒன்று வேண்டுமென்று ஆசைப்பட்டாள். இப்பொழுது அந்த ஆசையை ரவிச்சந்திரன் பூர்த்தி செய்து விட்டதை உணர்ந்து உள்ளூர மகிழ்ந்து போனாள். உனக்கு வீண் செலவு எதுக்குப்பா என்றாள் போலியான குரலில். உங்கள் வீட்டில் இல்லாத பொருள் இல்லை. ஆனாலும் உங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும்னு நினச்சி வாங்கினேன். இந்த சமயம் கட்டாயம் இது உதவியாக இருக்கும். தலையணைக்கிட்டேயே வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டு நாடகம் எல்லாம் கேட்கலாம். அத்தனை தூரத்திலிருந்து வந்து உங்களை வெறுங்கையோடு பார்க்கறது முறையா? கேட்டுக்கொண்டே அவன் அடுத்த பொட்டலத்தை கையில் எடுத்தான். தன் மீது அவன் கொண்டிருந்த மதிப்பை எண்ணி பூரித்து போய் அவன் கையில் இருந்த பொட்டலத்தை உன்னிப்பாக கவனித்தாள். பார்த்திபன், உங்களுக்கு என் அன்பளிப்பு. கல்யாண பரிசு என்று வச்சுக்கோங்க என்றபடி அதை பார்த்திபன் கையில் வைத்தான். எனக்கும் ஒரு பரிசா? தேங்க்ஸ் என்றபடி பார்த்திபன் சிரித்து கொண்டே அதை பிரித்தான். உள்ளே அழகானதொரு வெளிநாட்டு டிஜிட்டல் கடிகாரம் இருப்பதைக் கண்டு மரகதம்மாளுக்கு மகா திருப்தி. ஆசையோடு கொண்டு வந்து கொடுக்குறான். இன்னைக்கு இதை கையில் கட்டிக்கிட்டு வேலைக்கு போயேன். அம்மா சிபாரிசு செய்தாள். 3வது பொட்டலத்தை அவன் கையில் எடுத்தபோது மரகதம்மாளின் மார்பு படபடத்தது. இது உங்களுக்கு நான் தரும் கல்யாண பரிசு. உபயோகமாக இருக்கும் என்று நம்புகிறேன் என்றபடி அதை அவன் சாம்பவியிடம் கொடுத்தான். மரகதம்மாளின் முகத்திலே இதுவரை பரவி நின்ற புன்னகை சற்றென்று மறைந்து போனது. என்ன துணிச்சல் இவனுக்கு! சாம்பவியை முன்பின் அறியாதவன் அவளது மாமியார் புருஷன் முன்னிலையில் பரிசு கொடுக்கிறானாமே, அதையும் வெட்கமில்லாது வாங்கிக் கொள்ள இவளுக்குத்தான் எத்தனை நெஞ்செழுத்தம்! உள்ளூர வெகுண்டாள். படுக்கை அருகே கிடந்ததொரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு அவன் அமெரிக்காவை பற்றியும் அங்கே தான் வாழ்கிற நிலைமை பற்றியும் சொல்லியதை கேட்க அவளுக்கு பொறாமையாகத்தான் இருந்தது. தம்பி, எனக்கு தூக்கம் வருது, மன்னிச்சுக்கோ. வயசாயிடுச்சு இல்லையா, மருந்து வேற சாப்பிட்றேனே முணங்கினாள். அதுக்கென்ன அம்மா, நீங்கள் நல்லா இப்போ தூங்குங்க, பிறகு பார்க்கலாம் என்று விடைபெற்று கொண்டு வெளியேறினான். மகனும் அவன் பின் கிளம்பி போன பின் மேஜை மீது கிடந்த பொருட்களை சரி செய்து கொண்டிருந்த மருமகளை பார்க்க பிடிக்காது கண்களை மூடிக்கொண்டாள். நெஞ்சு நெருப்பாக எரிந்தது. தன்னை தவிர மற்றவர்கள் நல்லபடியாக செல்வத்தின் செழுமையோடு வாழ்வதை கேட்க பிடிக்காத பொறாமைக்காரி அவள். 10 பைசாவுக்கு எண்ணெய் வாங்கி தலையில் தடவிக்கொள்ள முடியாத பரட்டை தலையும் அழுக்கு பிடித்த சொக்காயுமா வந்து வாசலில் அவள் தயவுக்காக காத்திருந்த ரவிச்சந்திரனா இவன்?
2 கார் வைத்துக்கிறானாமே, 8 ஏக்கர் பூமியின் நடுவே பங்களாவாம், நீச்சல் குளமாம், குதிரை சவாரி கூட செய்கிற பழக்கமாமே. ஏதோ சினிமாவில் பார்ப்பது போல தன் வாழ்க்கையை பற்றி கதையாக சொல்கிறானே, நிஜமா இருக்குமோ? அப்படி இருந்தால் அத்தனை செல்வ போகத்தையும் வாகீசனது 2வது மகள் அனுபவிக்க கூடாது. ஏதாவது சொல்லி அவர் மேல் அவனுக்கு அசட்டை ஏற்படச் செய்ய வேண்டும். அதே சமயம் சாம்பவியை பற்றி பார்த்திபனுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை செய்து மனதை குழப்பிவிட வேண்டும். தாடை வலிக்க பற்களை கடித்து கொண்டாள். அத்துடன் நிற்காது. சாம்பவி அப்பால் சென்றதும் தன்னை பார்க்க வந்த தன் அந்தரங்க வேலைக்காரி இடம் சொல்லி வைத்தாள். வீட்டுக்கு வந்திருக்கானே விருந்தாளி பையன், அவன் நடத்தையில் ஒரு மாதிரி. அதனால் அவனை ஒரு கண் பார்த்துக்கோ. என் மருமகளும் வயசில் சின்னவ. நெருப்பும் பஞ்சும் அருகில் இருந்தால் என்ன ஆகும்? என் தலையெடுத்து நான் இப்படி படுத்து கிடக்கிறேன். இவன் காலையில் கடைக்கு போனால் உச்சி பொழுதுக்கு தான் சாப்பிட வருவான். அதுவரை இந்த பையன் அடுப்பாங்கரையை சுற்றி கொண்டிருந்தால் கர்மம். இவனை இப்போ யார் இங்கே அடைச்சது? பொன்னிக்கு அதற்கு மேல் தூபம் போட தேவை இருக்கவில்லை. இயற்கையாக அவளுக்கு அதிகமானதொரு கற்பனா சக்தி உண்டு. எஜமானி உசுப்பி விட்டதும் அது சிறகடித்து கொண்டு பறக்க தயாராகிவிட்டது. நானே சொல்லணும்னு நினச்சேன் அம்மா. நீங்கள் படுத்த படுக்கையாக இருக்கும்போது இது மாதிரி இள வயசுக்காரங்களை வீட்டிலே தங்க விடுறது தப்பு. அவர் பார்க்குறதும் சிரிக்கிறதும் என் மனசுக்கு பிடிக்கல. மூட்டி கொடுத்தாள். இங்கிலீஷில் பேசுனா எனக்கு என்னமோ புரியும். ஆனாலும் அது சரியில்லைன்னு மனசுக்கு தெரிஞ்சது. சாதாரணமாக சங்கதியாக இருந்தால் அந்த ஐயா அம்மா கிட்ட தமிழ்லேயே கேட்டிருக்கலாமே. நேற்று காலையில் நம்ம வீட்டு ஐயா அந்த பக்கம் போனதும் இந்த பக்கம் இவர் நம்ம அம்மா கிட்ட ஓடி வந்து என்னமோ தசு புசுன்னு பேசினார். இவங்களும் அதே ரீதியில் பதில் சொன்னாங்க. 2 பேரும் பக்குன்னு சிரித்தாங்க. புருஷன் இல்லாத அந்நியனோட எந்த பொண்ணும் சிரித்து பேசுகிறது நல்லதில்லையம்மா. பொண்ணு சிரிச்சா போச்சு, புகையிலை விரிச்சா போச்சுன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? அவ்வளவுதான். அந்த சங்கதி மரகதத்திற்கு போதுமானதாக இருந்தது. இவைகளை கொண்டே அவள் நினைத்ததை சாதிக்க முடியும் என்று மனதில் ஒரு கூர திட்டம் உதயமாகியது. அன்று பகல் உணவுக்கு பின் தன்னை பார்த்து போக வந்த மகனிடம் தாய் கோபமாக கேட்டாள். உனக்கும் எனக்கும் அந்த ரவி பயல் பரிசுகள் கொடுத்தான், அது சரி. உன் மனைவிக்கு பரிசு கொடுக்க அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? மாப்பிள்ளை பெண் இருவருக்கும் கல்யாண பரிசு என்ற நினைப்பில் ஏதோ தான் கொண்டு வந்த பொருட்களை கொடுத்தார். அதில் தப்பென்னம்மா? அவர் வரப்போகிறார் என்பதை கேட்டு நீங்கள் தானே மிகவும் மகிழ்ச்சியோடு இங்கே தங்க சகல ஏற்பாடுகளையும் செய்ய உத்தரவிட்டீங்க. என் தலையிலேயே தீ வச்சிட்டேன், ஒப்புக்கிறேன். பையன் வெளிதேசத்துக்கு போன பிறகு இப்படி கெட்டு போய் விடுவான்னு நான் எதிர்பார்த்தேனா? அவன் நடத்தை புரிஞ்ச பிறகுதான் என் மனசு அலைப்பாயுது. வந்து ஒரு நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே ரவிச்சந்திரனின் நடத்தையை பற்றி நீங்கள் எப்படி அம்மா? அவன் பேசுகிற டப்பம் பேச்சும் அவன் உடையும் அவனது பார்வையும் எனக்கு பிடிக்கலை. ஒரு வாரமாவது இருக்கணும்னு நிர்பந்தம் செய்துட்டு இப்போ கிளம்புங்கன்னா எப்படி அம்மா விரட்ட முடியும்? மேலும் அவர் பார்வையும் பேச்சும் எனக்கு விகல்பமாக படலையே. பார்த்திபா, உனக்கு வயசாச்சே ஒழிய உலகமே தெரியலையே. அவன் எதுக்காக தன்னை பற்றி என்கிட்ட ரொம்ப அளந்தான் தெரியுமா? அப்போது அறைக்குள்ள சாம்பவியும் வேலை பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தாள் இல்லையா? அவளது காதுபட தான் வாழாது வாழ்வதை பற்றி கொஞ்சம் உறக்கவே பீத்திக்கிட்டு இருந்தான். ஊரா மனைவி எதிரே தன்னை பற்றின புகழ்ச்சி எதுக்கு? நடுநடுவே அவளை கடைக்கணால் பார்த்து பச்சை சிரிப்பு சிரித்தது என்னால் சகிச்சிக்க முடியலை. அம்மா, நான் கூட தானே அப்போது இங்கே இருந்தேன். சாம்பவி அவர் பக்கம் திரும்பி கூட பார்க்கலையே. நீங்கள் வீணா ஏன் அம்மா இப்படி பழி சுமத்துறீங்க? சிறிது கோபத்துடன் கேட்டான் பார்த்திபன். நான் ஏன் உன் மனைவி மேலே பழி சுமத்துறேன்? எனக்கு என்ன பைத்தியமா? நீ கடைக்கு போன பிறகு அவன் சமையலறை வாசப்படிக்கிட்டேயே பழி கிடக்கிறானாம். பொன்னி வந்து என்கிட்ட முறையிடுற அளவு அவன் கேவலமாக நடந்துக்கிறான். சாம்பவியும் அதுக்கு ஈடு கொடுத்து தவறான முறையில் நடந்துக்கிறான்னு சொல்கிறீங்களா? ஆத்திரத்துடன் மகன் கேட்டான். நான் படுத்து கிடக்கேன். காதால் கேட்டதை தான் சொன்னேன். கண்ணால் பார்க்க முடிஞ்சதை பற்றி பேசினேன். இந்த அறைக்கு அப்பால் என்ன நடக்கிறதுன்னு நீதானே பார்த்து புரிஞ்சுக்கணும். ஒன்று தெரிஞ்சுக்கோ, சந்தர்ப்பம் சரியா இல்லாததால் ரொம்ப பேர் பத்தினிகளாக இருக்காங்கன்னு ஒரு பழமொழி உண்டு. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் கிடைச்சும் ஒரு பெண் உறுதியாக இருந்தால் அவள் தான் பத்தினி.
கோபமாக பேசிவிட்டு கண்களை மூடிக்கொண்டாள் மரகதம். வெளியே வந்த பார்த்திபன் முகத்தில் பூத்த வியர்வையை துண்டால் துடைத்து கொண்டான். அவன் நெஞ்சிலே இனம் காணாத ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. அம்மா சொல்வது உண்மையாக இருக்குமா? அவனது மனதை நோகச் செய்வதில் தாயாருக்கு என்ன லாபம்? சாம்பவி மேல் ஏற்பட்டிருக்கும் வெறுப்பினால் இப்படி விபரீதமானதொரு கதையை கட்டுகிறாங்களா? சஞ்சலத்தில் தவித்த தன் மனதை தானே சமாதானப்படுத்தி கொண்டு அவன் கடைக்கு கிளம்பும் முன் நடந்ததொரு நிகழ்ச்சி அவனை மிகவும் பதற்றமடையச் செய்தது. சாம்பவி உள்ளே இருந்து ஒரு தட்டில் கணவனுக்காக குடிக்க தண்ணீர் நிரப்பிய ஒரு டம்ளரை எடுத்துக்கொண்டு வந்தவள் சுவற்றில் இடித்து கொண்டு அதை தவறவிட்டாள். அட, கீழே போட்டுட்டீங்களே என்று அனுதாபத்துடன் கூறியபடி ஒரே பாய்ச்சலாக ஓடி வந்து ரவிச்சந்திரன் அந்த டம்ளரையும் தட்டையும் எடுக்க முற்பட்ட போது அதே பணியில் ஈடுபட குனிந்த சாம்பவியின் தலையோடு மோதிக்கொண்டு, சாரி மிஸ் பார்த்திபன் என்று சிரித்துக்கொண்டு விலகினான். குங்குமமாக சிவந்து போன சாம்பவியின் முகத்தை பார்த்த பார்த்திபன் ஆத்திரத்தில், பொறாமையில், சந்தேகத்தில் கொதித்து போனான்.